சிட்டி vlogs. இன்னைக்கு என்ன குக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு மிக்சட் வெஜிடபிள் வந்துட்டு வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். நான் ஒர்க் பண்ண இடத்துல என்னோட கூட வந்துட்டு நார்த் இந்தியன் பீப்பிள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களோட ஸ்டைலில் வந்துட்டு இதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. எனக்கு வந்துட்டு அவங்களோட வெஜ்ஜியில் வந்துட்டு இதை செஞ்சாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆஃப் பாயில் வந்துட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வெஜிடபிள் எல்லாமே செஞ்சுட்டு அதே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இவ்வளோ வெஜிடபிள் எடுத்துருக்கேன். இது வந்துட்டு ஆஃப் பாயில் எடுக்க மாட்டேன். கொஞ்சம் ஒரு 80%. அவங்க வந்துட்டு வெஜிடபிள் நிறைய எடுத்துப்பாங்க. அந்த வெஜிடபிள் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அவங்க செய்கிற ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக ஓவர் மசாலா கிடையாது, ஓவர் ஆனியன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் நம்ம ஒரு ஸ்டைலில் எப்படி சமைச்சிட்டா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நம்மளுக்கு எப்படி பிடிக்கும்ன்றதை நான் காமிக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு நான் 2 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணியிருக்கேன். அரை வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃப் வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா இஞ்சி வந்துட்டு ஒரு அரை இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கணும்னு இல்லை, சும்மா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுற டைம் தான் இதுக்கு. அவங்க வந்துட்டு வெஜிடபிள் நிறைய எடுத்துப்பாங்க. அந்த வெஜிடபிள் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அவங்க செய்கிற ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக ஓவர் மசாலா கிடையாது, ஓவர் ஆனியன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் நம்ம ஒரு ஸ்டைலில் எப்படி சமைச்சிட்டா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நம்மளுக்கு எப்படி பிடிக்கும்ன்றதை நான் காமிக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு நான் 2 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணியிருக்கேன். அரை வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃப் வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா இஞ்சி வந்துட்டு ஒரு அரை இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கணும்னு இல்லை, சும்மா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுற டைம் தான் இதுக்கு. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டயட்டுக்கும் எடுத்துக்கலாம். பட் நான் இப்போ வந்து ஆயில் வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன். டயட்டுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னா எடுத்துக்கக்கூடாது. இதிலே வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றி ஆயிலை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இது என்னோடய ஹஸ்பண்டுக்கும் என்னோடய பாப்பாவுக்கும் நான் ஊட்டணுன்றதுனால வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு ஒரு 2 செகண்ட் கூட தேவை, அவ்வளோதான். லைட்டாக வதக்கிட்டு நம்ம வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள் வந்துட்டு கேரட், பீன்ஸு இதை வந்து ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அது நல்லா ஒரு 2 செகண்ட்ஸ் வதங்கட்டும். இவ்வளோ வெஜிடபிள் இருக்குன்னு பார்க்காதீங்க, இதெல்லாம் வதங்கிச்சுன்னா ரொம்ப கம்மியாகவே ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஒரு லைட்டாக வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கேப்சிகம், கேபேஜ் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், வெறும் சில்லி பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணல. இதுக்கு வந்து தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை வந்து நல்லா சிம்மிலே வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் பாயில் பண்ண வேணும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெறும் சாதத்தை கூட வந்து பசங்க சாப்பிடலாம். நம்ம எவ்வளோ காய் போட்டோம், இது எவ்வளோ சுருங்கிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ காய்கறி போட்டோம் இல்லைங்களா, இப்போ இது எல்லாமே எவ்வளோ வதங்கி எவ்வளோ வந்துச்சு பாருங்க. இதுவே அவங்க வந்துட்டு ஆஃப் பாயிலாக எடுப்பாங்க, இவ்வளோ வேடாக இருக்கும். நான் வந்துட்டு இப்போ நல்லா ஃபுல் பாயில் பாப்பாவுக்கு ஊட்டணும். ப்ளஸ் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு ஆஃப் பாயில் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான்